ஹலோ மக்களே, வெல்கம் டு கரு கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 4 கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த கேரட்டில் மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த தோல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கணும். அந்த தோல்லாம் சீவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கேரட் துருவுறது இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த 4 கேரட்டையுமே நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். தோல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நான் வந்து முந்திரி திராட்சை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி முந்திரி இல்லை அப்படிங்கிறனால நான் திராட்சை மட்டும் சேர்த்துக்கிறேன். முந்திரி இருந்துச்சுன்னா நீங்கள் முந்திரியுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, அந்த முந்திரி வந்து நல்லா பால் மாதிரி இந்த மாதிரி உப்பி வந்துச்சுனாலே நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது வந்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடாயிலேயே வந்து நம்ம துருவன கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1 கப் இருக்குது. ஸோ இந்த 1 கப் கேரட்டை அப்படியே நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நெய்யுமே இருக்குங்க, நெய் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே இந்த நெய்யோடையே நம்ம இந்த 1 கப் கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 கேரட் எடுத்திருந்தேன். ஸோ 4 கேரட்டுமே நல்லா துருவி இது பண்ணதுக்கப்புறம் இந்த கப்பில் 1 கப் வந்துச்சு. சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. டக்குன்னு நம்மளுக்கு நல்லா வெந்த மாதிரி தெரியும், பட் வந்து வெந்து வந்திருக்காது. அதனால் சொல்கிறேன், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கேரட்டோட பச்சை இது வந்து மாறி நல்லா லைட்டாக வேக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பால் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா, கேரட் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு, அரைவாசி வெந்துருச்சுன்னா அடுத்து வந்து அந்த பால்லையே நல்லா நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம இன்றைக்கி நல்லா இது ஓரளவுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா இது பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம். தண்ணியெலாம் நீங்கள் சேர்த்துடாதீங்க கேரட் அல்வாக்கில் தண்ணியெலாம் சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், பால் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் பார்த்திங்களா, அந்த கப்பில் 1 கப் வந்து பால் சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு கப் பாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்களா, ஸோ சேர்த்ததுக்கப்புறமா அந்த நெய்யெல்லாம் அந்த மேலே வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு கலர் கொடுத்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இப்போ நம்ம பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் பொறுமை தேவை தான் கேரட் அல்வா பண்ணுறதுக்கு. டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம், பட் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக அடிக்கும். அந்த ஸ்மெல் அடிக்காமல் நமக்கு நல்லா குக் ஆகி கேரட் அல்வா அருமையான ஒரு பதத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மில்க் வந்து நல்லா பாயில் ஆகி வரணும். வந்து இந்த கேரட்டும் இந்த மில்கில் நல்லா வெந்து வரணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பார்த்திங்களா, நல்லா அந்த மில்க்லாம் நல்லா இதாகி கேரட் அல்வா வந்து அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இந்த அடியெலாம் பிடிக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் 1 கப் காமிச்சேன் பார்த்திங்களா, கேரட்டு எடுத்தோம்ல, அதே கப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி எனக்கு சர்க்கரை வந்து ரொம்ப அதிகமாக வேணாம் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்னஸ் வந்து ஏற்கனவே நம்ம கேரட்லேயும் இருக்கும், மில்க்லேயுமே லைட்டாக இருக்கும். ஸோ
நீங்கள் சர்க்கரை வந்து அதிகமாக சேர்க்கணுன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கம்மியாக சேர்க்கணுங்கிறதுனால நான் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டில் முந்திரி திராட்சை போட்ட கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சிங்க. பட் வந்து அந்த முந்திரி ஒரே ஒரு முந்திரி இருந்துச்சுங்க, திராட்சை எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான கேரட் அல்வா ரெடி ஆயிரும். இதை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மறக்காமல் நீங்கள் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். கடையிலலாம் நம்ம அல்வா வாங்க தேவையில்ல, வீட்லேயே அருமையாக பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.